Resource and development. Everything available in our country which can be used to satisfy our needs provide. It is technologically accessible, economically feasible, and culturally acceptable, can be termed as resources. The process of transformation of things available in our environment involves an interactive relationship between nature, technology, and institutions. Human beings interact with nature through technology and create institutions to accelerate their economic development. ரிசோர்ஸஸ் அண்டு டெவலப்மெண்ட். ரிசோர்ஸ்னால் என்னென்னா, ஒரு பொருள் இருந்தால்தான் ஒரு வேலை பண்ண முடியும். ரிசோர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ கோல் நிறையா ஒரு இடத்துல இருக்கும் இந்தியாவில். அந்த கோலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ எண்ணூர் அங்கே வந்து அனல் மின் நிலையம் இருக்குது, தெர்மல் பவர் ஸ்டேஷன். கோல் வேணும், அது நார்த் இந்தியாவிலேருந்து வருது. அது மாதிரி இங்கே இருக்கிற ஒரு பொருள் நார்த் இந்தியாவுக்கு போகும். இப்போ ரைஸ் இங்கே சவுத்தில் அதிகமாக வரும், அதெல்லாம் நார்த் இந்தியாவுக்கு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரிசோர்ஸ் இருந்ததுன்னா அதை டெவலப் பண்ணுறது எப்படி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதாவது எவ்ரிதிங் அவைலபிள் இன் அவர் என்வைரன்மெண்ட் விச் கேன் பி யூஸ் டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸ். அவைலபிள் இருக்கிறது யூஸ் ஆனால் தான் அதுக்கு வேல்யூ. என்வைரன்மெண்ட்டில் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரோஜா பூ பூத்துருக்கு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் எத்தனையோ பூ இருக்குது, எல்லா பூவும் நம்ம எடுப்போம்னா எடுக்க மாட்டோம். அப்போ நமக்கு எது தேவையோ அதை என்வைரன்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். அவைலபிள் இன்னொரு என்வைரன்மெண்ட் ப்ரொவைடட் கிடச்சிருக்கு. அதாவது டெக்னாலஜிக்கலி ஆக்சசிபிள். டெக்னாலஜினா என்னது? ஒரு காலத்தில் ஒரு குளம் நோண்டணுன்னா ஆளுங்க வேலை செய்வாங்க, மம்முட்டி வச்சுக்கிட்டு பாண்டு வச்சுக்கிட்டு மண்ணை வெட்டி வெட்டி எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஜேசிபி இருக்குது. ஒர்க்குங்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பண்ண முடியும். அப்போ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள். எக்கனாமிக்கலின்னு என்னது? வேலையும் குயிக்காக ஆகணும், செலவும் கம்மியாகணும், அதுதான் எக்கனாமிக்கல். அண்டு கல்ச்சுரலி அக்செப்டபுள் கேன் பி டேர்ம்ட் அஸ் ரிசோர்ஸ். கல்ச்சுரலி அக்செப்டபுள்னால் எல்லோரும் ஏற்றுக்கணும். இப்போ சுதந்திர போர் ஏன் வந்தது? அந்த துப்பாக்கியில் பசுவோட அந்த கொழுப்பையும் பன்னியோட கொழுப்பையும் தழுவினதுனால தான் கோபம் வந்துடுச்சு. அது நம்ம பசுவை வந்து தெய்வமாக கும்பிட்றோம். அப்போ எல்லோரும் அதை எதிர்த்தாங்க. கல்ச்சுரலாக ஒத்து போகணும். எல்லோரும் ஏற்றுக்கிறத நம்ம அகெயின்ஸ்டாக ஒரு காரியம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ரிசோர்ஸஸ் கூட எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரேஷன் திங்ஸ் அவைலபிள் இன் ஒரு இன்வால்வ்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் ரிலேஷன் பிட்வீன் நேச்சர். நேச்சரோடு சேர்ந்து இன்ட்ராக்ஷன் என்னென்னா, இப்போ மரம் வந்து மனுஷனுக்கு தேவை. எதுக்கு தேவை? மரத்தை வச்சு தான் கதவு செய்கிறான், பெட்டு செய்கிறான், எல்லாமே மரத்துலேருந்து கிடைக்குது. மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்திங்கன்னா நேச்சர் வந்து கெட்டு போயிடும். அதனால் அதை நம்ம நேச்சரை பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். டெக்னாலஜி அண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது யார் யாருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது? நேச்சர், டெக்னாலஜி, இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் இன்ட்ராக்ட் அண்டு நேச்சர் வித் நேச்சர் த்ரூ டெக்னாலஜி அண்டு கிரியேட் இன்ஸ்டிடியூஷன் டு ஆக்சலரேட். இன்ஸ்டிடியூஷன்னா என்ன? ஒரு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம், அதை ஆக்சலரேட் பண்ணி அழகாக பண்ணுறாங்க. தேர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா நாட்டோட வளர்ச்சி. இப்போ பாம்பேயில் கடலுக்கு கீழே ட்ரில் பண்ணி பெட்ரோல் எடுத்தாங்க, க்ரூட் ஆயிலேருந்து தான் பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே வருது. பேசிக்காக க்ரூட் ஆயில் எடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஆழம் போன பிறகு கிடைக்கல, அதனால் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தாங்க. இப்போ ஓஎன்ஜிசி இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி பேசின்லலாம் பெட்ரோல் கிடைக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுத்துகிட்டே இருக்காங்க. நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நேச்சுரல் கேஸ் கிடைக்கிது. இப்போ கூட என்ன கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? எல்பிஜி எங்கே கிடைக்கலையோ அதுக்கு பதிலாக நேச்சுரல் கேஸ் பைப்பில் போடலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ நேச்சுரல் கேஸுங்கிறது இயற்கையில் இருக்குது. இப்போ ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது, டாய்லெட்டு போகிறோமோ அந்த டாய்லெட்டுக்கு இப்போ கிலோடான டேங்க்கு, அந்த செப்டிக் டேங்க்குள்ளே கேஸ் இருக்குது. யாராவது ஒருத்தன் ப்ரிகாஷன் பண்ணாமல் அதில் இறங்கினா இறந்து போயிடுவான். ஒரு கிணறு, வீட்டில் கிணறு இருக்குது, தண்ணி எடுக்கிற கிணறு,
அந்த கிணறு வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாளியில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி கீழே இறக்குவாங்க. அந்த கற்பூரம் அணையுதா அணையாமல் இருக்கான்னு, அணைஞ்சிச்சுன்னா அங்கே கேஸ் இருக்கிறதா அர்த்தம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கல் உப்பு வாங்கி போட்டு கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேஸுங்கிறது மனுஷன் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கு குறைவாக ஆக்சிஜன் குறைஞ்சிட்டா மனுஷன் வாழ முடியாது. ஒரு டேங்குக்குள்ளே போகிறாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் ப்ரீத்திங் அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போவாங்க. செல்ஃப் ப்ரீத்திங் அப்பேரட்டஸ்ன்னு என்னது, அதில் ஆக்சிஜன் இருக்கும். அதை மூக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த டேங்க்குள்ளே போனால் ஆபத்து வராது. கடலுக்கு கீழே போகிறாங்க, அந்த மாதிரி சேஃப்டி மெஷர் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ஒரு டெவலப்மெண்ட் வரணும்னா எக்கனாமியில் நேச்சர்லேருந்து கிடைக்கணும். இப்போ இவங்க வந்து துபாய் எடுத்துக்கங்க, ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்தது, இன்றைக்கி நிறையா க்ரூட் ஆயில் கிடைக்கிறதுனால பணக்கார நாடாயிடுச்சு. அப்போ அந்த டெவலப்மெண்ட்டும் வரணும், நேச்சரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. Do you think that resources are free gifts of nature as is assumed by many? They are not. Resources are functions of human activities. Human beings themselves are essential components of resources. They transform materials available in our environment into resources and use them. These resources can be classified in the following ways. A. On the basis of origin, that is biotic and abiotic. On the basis of exhaustibility, renewable and non-renewable. On the basis of ownership, individual, community, national and international. On the basis of status of development, potential, developed stock and reserves. அதாவது, do you think that resources are free gifts of nature? கிடச்சிக்கிட்டே இருக்குமா, சொல்ல முடியாது. இப்போ கார்பன் இருக்குது, கார்பன்லேருந்து கிராஃபைட் வருது. நம்ம பென்சில் கூறு இருக்கே, அது கார்பன் தான். நம்ம உடம்புலேயே மெஜாரிட்டி கார்பன் தான். வைரமும் கார்பன் தான். ஆனால் அந்த கார்பன் ரொம்ப நாள் பூமியில் இருந்து கீழே இருந்து அது வைரமாக மாறுது. அப்போ பூமி கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் எல்லா ரிசோர்ஸஸும் அன்லிமிட்டடான்னு கேட்டால் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். இப்போ நான் சொன்னேன் பாம்பேயில் க்ரூட் ஆயில் கிடச்சிதுன்னு, இப்போ ஏன் குறைஞ்சிச்சு? நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா தானாக குறைஞ்சிடும். எதுவுமே ஒரு பாட்டில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கீங்க, போகும்போது வரும்போதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த கூல்ட்ரிங்க் பாட்டில் எம்டி ஆகிடும், இருக்காது. அந்த மாதிரி அவைலபிள் இருக்குன்னு நம்ம நேச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் ஜீரோ ஆகிடும். அதுக்கு தான் ரினியூவபிள் எனர்ஜிங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். மனுஷனுடைய மூளை ஜாஸ்தி. இப்போ சோலார் பவர்லாம் இருக்குது, அது என்ன பண்ணுது, சூரிய ஒளியிலேருந்து அந்த எனர்ஜி எடுத்து கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தருது. அதை வந்து இந்தியா ஃபுல்லாக டெவலப் பண்ணணுன்னு கவர்மெண்ட் ரொம்பவும் ஆர்வம் காமிக்குது. ஒன்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா கரண்ட் ரேட்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இனிஷியல் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் மக்களால் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருவியிலேருந்து தண்ணி கொட்டுது, அதுலேருந்து தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அந்த தண்ணி கீழே விழும்போது அந்த ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு இதுலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். இப்படி பல ஆங்கிளில் மக்களும் முயற்சி பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணுறாங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு. அப்போ அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் எந்தளவு பாதிக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்ன, ஹியூமனே வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி தான். எப்படின்னா ஒரு பொருள் மாதிரி. இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது, டிசிஎஸ் இருக்குது. அங்கே யார் ஒர்க் பண்ணுறா, ஃபுல்லாக மனுஷன் தான் ஒர்க் பண்ணுறான். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணி நாட்டுக்கு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. தே ட்ரான்ஸ்ஃபார்ம் மெட்டீரியல் அவைலபிள் இன் அவர் என்வைரன்மெண்ட் இன்டு ரிசோர்ஸஸ் அண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படி, ஒரிஜின் எப்படி ஆரம்பிச்சுது, பயாட்டிக் அபயாட்டிக், அதை பார்க்குறோம். அந்த பேஸ் ஆஃப் எக்ஸாஸ்பிலிட்டினா தீர்ந்து போகிறது, ரினியூவபிள்னால் தீரவே தீராது. சூரியனுங்கிறது 1,00,000 வருஷம் முன்னாடி வந்தது, இன்னும் 1,00,000 வருஷம் கழிச்சியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மனுஷன் தான் வந்து போவான், சூரியன் எங்கேயும் போகாது. அண்டு நான் ரெனியூவபிள், சிலது ரெனியூ பண்ண முடியாது. நீ ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா மரத்துலேருந்து பேப்பர் தயார் பண்ணுறாங்க. ஒரு மரத்தை வெட்டிட்டேனே அந்த திரும்ப அந்த மரம் வரத்துக்கு 20 வருஷம் 15 வருஷம் ஆகும். அப்போ அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓனர்ஷிப்
தனி மனிதனுக்குன்னு சிலது இருக்குது, கம்யூனிட்டிக்குன்னு சிலது இருக்குது. ஒரு பார்க் இருக்குது, அந்த நகரத்தில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க. ஒருத்தன் பூமியை வெட்டுறான், பூமி கீழேருந்து கோல்டு கிடச்சிருது, அவன் பூமியாக இருந்தால் கூட அந்த கோல்டு அவனுக்கு சேராது, கவர்மெண்ட்டு தான் சேரும். பூமிக்கு கீழே இருக்கிற எல்லாமே அரசாங்கத்தை சேர்ந்தது, அது நேஷ்னல். இப்போ இன்டர்நேஷ்னல்லாம் என்னென்னா, கடல் பாதை இருக்குது, ஒரு ஏரியா வரைக்கும் இந்தியா கண்ட்ரோல் பண்ணும், ஒரு ஏரியாவை இலங்கை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பலே இந்தியன் கோஸ்ட் கார்டு அந்த ஏரியாவில் இருக்குதா, இன்டர்நேஷ்னல் ரூட் போயிட்டான்னு பார்ப்பாங்க. இந்தியன் எல்லையில் இருந்தால் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்தியாவோட கண்காணிப்பில் இருக்க அந்த கப்பல், இந்தியா முழு பொறுப்பு. அது இன்டர்நேஷ்னல் போன பிறகு அது எது வேணாலும் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், எது இன்டர்நேஷ்னல் எது நேஷ்னல் பார்க்குறோம். டெவலப்மெண்ட் பொட்டென்ஷியல், டெவலப்டு ஸ்டாக் அண்ட் ரிசோர்ஸ். பொட்டென்ஷியல்னால் என்னென்னா எவ்வளவு கொண்டு வர முடியும். இப்போ ஒரு இடத்துல க்ரூட் ஆயில் இருக்குது, எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க எவ்வளோ இருக்குதுன்னு, அது அப்புறமா செக் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியும்னு செக் பண்ணுவாங்க. அதுதான் அந்த பொட்டென்ஷியலை வந்து எடுக்கிறது. ரிசர்வ்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறதா ரிசர்வ். இப்போ எல்பிஜி கிரைசஸ் ஆச்சு, அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, யாரும் பேனிக் ஆக வேண்டாம், உங்களுக்கு தேவையான எல்சிபி கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கணுன்னே ஒரு டென்ஷன் வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பங்கில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ ரிசர்வ் வச்சு அரசாங்கம் எவ்வளோ இருக்குது பயப்பட வேணாம்னு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது, மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க. புரியுதா?